அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். என் உயரம் தெரியுமே 5.6. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஏதாவது காய்ஞ்ச மரத்துக்கு கல்லடிப்படும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பு எடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்போட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். கலைஞர் குறித்து தவறான பாடல் பாடியதற்காக அவரை சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணீங்க. அவரை அதுக்கு என்னால முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல் அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இறைக்கண் ஆக்கிக் கொண்ட சீமான் அவர்கள். இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி, அல்லது சுட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது. சீமானுடைய வாய்ப்புகளுக்கு மக்கள் தகுந்த பாடத்தை போட்டுவார். நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டில் இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பன், KKS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது என் உயரம் தெரியுமே 5.6. அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும்.